கணவருங்கிற லிஸ்ட்லயே அவர் போடலையா? அப்புறம் அந்த பிள்ளைகள் 7 பிள்ளைகள் பிறந்ததோட சரி, அதுக்கப்புறம் தாம்பத்தியத்துல எப்படி ஈடுபடுவாங்க? அம்மாட்ட சண்டை போடாண்டாம், தம்பிட்டு சண்டை போடாண்டாம். இந்த வார்த்தை ஏன் கேட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அவ்வளவுக்கு ஒரு சொரணம் இல்லைன்னா என்ன மனுஷன்? ஒரு சின்ன வார்த்தை ஒன்று சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எங்க அப்பா வீட்டுக்கு போகணும், மற்ற டயத்துக்குலாம் போகணும்னா டக்குன்னு கிளம்பிடல, வண்டியில உட்காந்து அதை கோவமா சொன்னாரு சார். அவங்களுக்கு வெளியில டென்ஷன் இருக்க மாதிரி எங்களுக்கும் இருக்கும் இல்லையா? வீட்டுல உட்காந்து இருந்தா டென்ஷனே இல்லைன்னு அர்த்தம். இப்படி பேசிட்டா அதனால நான் வந்து என் லைஃப் டைம் நான் அப்படி வைராக்கியமா தான் அதே வார்த்தை நான் பேசியிருந்தேன்னா யார் சொல்லி நான் அதை வச்சுக்கல, சரியா? நான் சொல்லி நீ இத்தனை நாள் வைக்கல, இப்ப ஏன் வச்ச அப்படின்னு கேட்கறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன சார்? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நீங்க என்ன வைராக்கியம் வச்சிருக்கீங்க, எதற்காக அந்த வைராக்கியம்? அவ்வளவுதான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எனக்கு என்னோட வைராக்கியம் வந்து எனக்கு பிடித்த மருதாணியை வந்து 25 இயர்ஸா நான் வந்து போடுறது இல்லைன்னு ஒரு வைராக்கியம் வச்சிருக்கேன். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. உங்களுக்கு மருதாணி தானே ரொம்ப பிடிக்கும்? அதுதான் சார், மேரேஜுக்கு வச்ச மருதாணி முடிஞ்சிருச்சு. அதனால உடனே ரொம்ப ஆசைப்பட்டு பக்கத்து வீட்டுல அவங்கள அரைக்க சொல்லி கையில வச்சிருந்தேன் சார். சரி அவர் வர்றதுக்குள்ள கழுவிடலாம் அப்படின்னு இருக்கிறப்ப அன்னைக்கு பார்த்தா அவரு நான் வச்சது வந்து ஒரு 5:30க்கு வச்சிருப்பேன், அவர் 6 o'clockலாம் வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்புறம் சொல்றது அந்த கலர் மாறுறதுக்குள்ள பச்சையா இருக்கிறப்ப வந்தோன்னே என்னால எதுவும் பண்ண முடியல. அவருக்கு ஆபீஸ் டென்ஷனோ என்னமோ தெரியல சார். வந்தோன்னா கொஞ்சம் டீ போட்டு சொல்லாத்தா சீக்கிரம் வாடி, வெறுத்துல ராவா தண்ணி அடிச்சுட்டு அவரு கியாங்குது அப்படின்னாரு. நான் ஒரு ஜோக்காக இங்க பாருங்க என்னோட கையில மருதாணி வச்சிருக்கிறேன்னு காமிச்சோன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏய் இந்தாடி என்னது இது? இது உனக்கு இப்ப தேவையா? இந்த அழகை பாக்குறதுக்கு தான் நான் 6 மணிக்கு ஓடி வந்தேன்னா கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். இந்த போய் மரியாதை அதுல அந்த கைய கழுவிட்டு வந்துட்டு நீ டீய போடுற வேலையை பாருன்னாரு சார். ஏன்டி இப்படி எல்லாம் உயிர் எடுக்கிறீ? அவர் கூட பைக்லயே போக மாட்டேன் சார். யார் கூட? வேற யாரு? நான் தான். ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. ஏன் போய் இது ரொம்ப இதா இருக்குங்க. கணவரோடு பைக்ல போகணும்னு அவ்வளவு பேர் ஆசைப்படுறதானே? அதானே உலக வழக்கம். ஒரு சின்ன வார்த்தை ஒன்று சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எங்க அப்பா வீட்டுக்கு போகணும், மற்ற டயத்துக்குலாம் போகணும்னா டக்குன்னு கிளம்பிடல, வண்டியில உட்காந்து அதை கோவமா சொன்னாரு சார். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அந்த வேர்டை நான் இங்க சொல்ல விரும்பல. அதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு சுச்சுவேஷன் வந்துடுச்சு, நான் போறது கிடையாது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? அவசரம் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா போக மாட்டேன். அகராதி. அக்கா இறந்துட்டாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்ல. இல்ல சார், எங்க அக்கா இறந்துட்டாங்க, பெரியமா பொண்ணு. அப்ப கூட இவர் ஈவினிங் வந்துட்டு வாமா கிளம்பலாம் அப்படின்னும் போது கூட நான் போகல. வாழ்க்கையில மானம், மரியாதை, நேர்மை இந்த மூணையும் தூக்கி திரியுறீங்க. எல்லாம் சூப்பிட்டு தான் சார் போனேன். 100 ரூபாய் ஆட்டோக்கு கொடுத்து அதுலதான் வந்தேன். அதுக்கும் சொல்லி காமிச்சிட்டாரு, 100 ரூபாய் ஆட்டோக்கு செலவு பண்ணினா அதை வண்டியில வர்றதுக்கு உனக்கு என்ன வைராக்கியம்? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். எவ்வளவு காலம் அந்த வைராக்கியம் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே எனக்கு இது இருக்கும் சார். அவங்களுக்கு வெளியில டென்ஷன் இருக்க மாதிரி எங்களுக்கும் இருக்கும் இல்லையா? வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா டென்ஷனே இல்லைன்னு அர்த்தம். மனுஷன் அந்த ஒருத்தர் அரவணைச்சு போகணும், அப்படிலாம் கொதிச்சு பேசாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வைராக்கியம் இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப சில்லியான விஷயம் தான் நான் ஃபீல் பண்ணுவேன். இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரம்லாம் பேசிட்டு இருக்கா? ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து நீ இப்படி பேசிட்டா அதனால நான் வந்து என் லைஃப் டைம் நான் அப்படி வைராக்கியமா தான் அதே வார்த்தை இருப்பேன். நான் பேசியிருந்தேன்னா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அந்த வார்த்தையை நான் பேசியிருந்தா சும்மா இருப்பீங்களா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையா? இல்ல நிச்சயமா நான் வந்து அப்படிலாம் சொல்லியிருந்தா கூட நான் வைராக்கியமா இருந்திருக்க மாட்டேன் சார். நான் வந்து பயங்கர அது flexible உங்க தான். கேரக்டர், இது என் கேரக்டர், நான் மாத்திக்க முடியாது. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. இது ரொம்ப சில்லியான விஷயம். மேபி நான் டென்ஷன்ல எல்லாருக்கும் வர டென்ஷன்ல பேசலாம் செய்யலாம். அதுக்காக வந்து நான் வந்து கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பேங்கிறதெல்லாம் வெரி குட் அவளுக்கு. சரி, என்ன கிரியேட் பண்ணோம்னா வந்து இவங்களுக்கு வந்து அடமண்டான கேரக்டரை கிரியேட் பண்ணோம். நான் இப்படிதான், என்ன யாராலையும் வந்து வளச்சிக்க முடியாது குடும்பம் அழிஞ்சு போவோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பாசிபிளா பிராக்டிகல் லைஃப்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமானா என்னால இல்லைன்னா முடியும். நான் சொல்லுவேன். என்னால முடியும். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? இல்ல சார், அவங்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் என்ன? அதை நான் சொல்லணும் என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு அவர் எப்படி சொல்லலாம்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சொல்ற வார்த்தையிலே தெரியுது அவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா இது வந்து அவங்க அடமண்டாவே ஃபீல் பண்ணிட்டு இது வெஞ்சன்ஸ் வெல்லிங் கிரியேட் பண்ற மாதிரி ஆயிடும். இவ பொம்பளை ரபடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள சகல. ப்ராபபிலி நீ அன்னைக்கு அந்த மாதிரி பேசிட்டியா, அதனால நீ நான் வரமாட்டேன் அந்த வெஞ்சன்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்குமே தவிர சரி பரவாயில்ல அப்படின்ற மைண்டுக்கு அவங்க போகவே மாட்டாங்க. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. பட் பேரலா ஆண்கள் கொஞ்சம் இன்சென்சிட்டிவா பேசிடுறீங்களோ, டக்குன்னு கோவத்திலயோ? இல்ல சம்டைம்ஸ் டென்ஷன்ல அந்த மாதிரி வந்துருது சார். ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. டென்ஷன்ல கூட எப்படி? டென்ஷன்ல கூட
அப்படி எல்லாரையும் நீங்க சொல்லிட முடியாதுல்ல. நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? மேபி நாம சொன்னா இவ கேட்க மாட்டாளா அப்படின்ற ஒரு சின்ன மனப்பான்மை தான் இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. சார். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம நம்ம வைஃப் சொன்னா தானே. கேட்க மாட்டாளா அப்படிங்கிறது வேற, நம்ம சொன்னா கேட்கணும் அப்படிங்கிறது வேற. தம்பி ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. அதுக்காண்டி இந்த மாதிரி விஷ கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. ஒரு ஃபங்க்ஷன் போது பூ வாங்கிட்டு வர சொன்னேன், அவங்க மறந்துட்டாங்க. ரொம்ப அவசியமா அப்போ பூன்னு ஒரு வார்த்தை தான் கேட்டாரு. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? இருக்கிற பூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டாரு. அன்னிலேருந்து நான் பூ வைக்கிறதே விட்டுட்டேன். நான் வந்து உன்னை வந்து பூ நிறைய வச்சுன்னு போ அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நீ வச்சுக்கவே இல்லை. இப்போ நீ வந்து என்ன ஃபீல் பண்ணியோ தெரியல, இப்போ நீ இவ்வளவு வச்சுன்னு போறியே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. இப்போ நான் சொல்றது உனக்கு வந்து முக்கியமா படல அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டதை தான் குத்தமா எடுத்துட்டு இப்போ வரைக்கும் வந்து பூ வச்சுக்கவே இல்லை சார். ஏ மூலகட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மகட்ட. யார் சொல்லி நான் அதை வச்சுக்கல. சரியா, நான் சொல்லி நீ இத்தனை நாள் வைக்கல, இப்ப ஏன் வச்ச அப்படின்னு கேட்கறதுக்கு உண்டான அர்த்தம் என்ன சார்? போனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தவனா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நான் சொல்லும் போதெல்லாம் நீ நிறைய பூ வைக்கவே இல்லை, இப்போ ஏன் வந்து நிறைய, இப்போ நீ எதை பேஸ் பண்ணி நீ பூ வச்சுன்னு போறேன், இப்போ யார் உனக்கு சொன்னா அப்படின்ற விஷயம் நான் கேட்கறேன் செஞ்சேன். கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயே. பாத்தீங்களா, சின்ன ஒரு சில்லி விஷயம் சார், இதுக்கெல்லாம் இவங்க வைராக்கியமா இருக்கிறாங்க. சில்லி விஷயமாவே இருக்கட்டும், நான் இப்படிதான். என்ன பண்ண போற? திருத்த முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. சொந்த மாமா பையனுக்கு என்ன மேரேஜ் கழிச்சு கொடுத்தாங்க. சரி. ஆனா எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பம், நான் ஒரே பொண்ணு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அதை வந்து அவங்க அபகரிக்கணும்னே கொல்ல கூட்டம் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு கனி இருக்கிற பொசிஷன் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். அவன் கழுத்துக்கு மேல கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு போது என் அத்தையும் என் கொழுந்தனும் சொன்னாங்க, இவ எனக்கு யாருன்னே தெரியாது. தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும். அன்னைக்கு வந்து என் தாலியை கலத்திட்டேன் நான். ஓ. கலத்தி 18 வருஷம் அவர் இறக்கம் தண்டியை நான் போடவே இல்லை. அம்மாட்ட சண்டை போடாண்டான், தம்பிட்ட சண்டை போடாண்டான். இந்த வார்த்தை ஏன் கேட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்கணும்ல, அவ்வளவுக்கு ஒரு சொர்ணம் இல்லைன்னா என்ன மனுஷன் அவரு? இருப்பியா மனுஷனா நீ? மானம் கிட்ட போயல, நான் மானம் உள்ள வேண்டா. அதுக்கப்புறம் அவர் சொல்லலையா தாலியை போட்டுக்க? அவர் எப்படி சொல்லுவாரு? சொல்றதுக்கு இது இல்ல இல்ல. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத. நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்னையோட இருந்ததுலயும் முன்னியம் இல்ல, போனதுலயும் முன்னியம் இல்லன்ட்டு சொல்லிட்டேன். பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. கணவருங்கிற லிஸ்ட்லயே அவர் போடலையா? அப்புறம் அந்த பிள்ளைகள் 7 பிள்ளைகள் பிறந்ததோட சரி, அதுக்கப்புறம் தாம்பத்தியத்துல எப்படி ஈடுபடுவாங்க? பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. சார், முதல்ல ஒருத்தவங்க சொன்னது மாதிரி தான், வலியும் வேதனையும் அவர் அனுபவிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா வைராக்கியம்னு ஒத்துப்பாரு. தட்டு நிறைய சோத்த வச்சுட்டு சிந்திட்டு சாப்பிடறவங்களுக்கு நடுவுல மண்ணுல விழுந்த பண்ணுக்காக போராடுற உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு வர்ற ப்ரோகிராமுக்கு கூட 4 பேர் அழகா பைக்ல வந்திருக்கலாமே. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்ல. ஆமாடா. சாரி கேட்டாரு, அவர் இங்கே சொல்றாரு, நான் எத்தனையோ தடவை அதுக்காக சாரி கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க அதை விட்டு கொடுக்கறதுல என்ன இருக்கு? எனக்கு அவங்க சொன்ன வார்த்தை பிடிக்கல, அதனால நான் போகல. கரெக்ட்டுமா? இதனால நீங்க உங்க சந்தோஷத்தை இழக்குறீங்கன்னு நீங்க நினைக்கவே இல்லையா? பரவாயில்ல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நான் என்ன சொல்றேன், உங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜ்ல போய் நீங்க அப்பயே முடிச்சுக்கிறதுல என்ன இருக்கு சொல்லுங்க? எனக்கு பிடிக்கல, நான் போகல. இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற. எவ்வளவு நாளைக்கு? லைஃப் லாங் நான் இப்படிதான் இருப்பேன். கரெக்ட். லைஃப் லாங்கா இருந்து கடைசில வாட் யூ ஆர் கோயிங் டு எண்ட். இந்த மாதிரி ஆம்பளையா இருந்தா தூக்கி போட்டு நேரா விளாவனே மிதிச்சிருப்பான். லாங்கா இருந்து கடைசில வாட் யூ ஆர் கோயிங் டு எண்ட். அவங்க கேட்ட மாதிரி தான் இவங்க சாரி கேட்டா அவர் ஒத்துக்கறார்ல சார். இந்த மாதிரி இவங்க லைஃப்ல அப்ப தப்பே பண்ணலையா நான் கேக்குறேன். கண்ணு வேண்டாடா சாமி, திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. சொல்ற வார்த்தை நான் இன்னமும் அவங்கள சொல்றது என்னன்னா, நீங்க வந்துட்டு பேசுங்க, பேச வேண்டாம்னு சொல்லல. அப்புறம் என்ன? நீங்க அவங்க சொன்னது கரெக்ட்னு ஒத்துன்ட்டேன். அவங்க சொன்ன விதம் தான் என்ன பாதிச்சதுனால நான் அப்படி இருக்கேன், அவ்வளவுதான். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. பட் நீங்க வந்து அவரை ரியலைஸ் பண்ண வச்சுட்டா அதோட முடிஞ்சது மேடம். தட் எண்ட்ஸ் தி மேட்டர். கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. பேரு நான் இதை இவ்வளவு சொல்லக்கூடாது நினைச்சிட்டு இருந்த இந்த வார்த்தையை. வைராக்கியங்கிறது ஒரு முட்டாள்தனம் சார். சபாஸ் மாமா, சபாஸ். உங்க தங்கச்சி உங்களை அவமானப்படுத்திருச்சு, நீங்க ஏற்பாடு பண்ணது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஒரு நொடியில ஓடிடுச்சு. ஓகே, என்ன செய்யலாம்? ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயி. கடைசியில என்ன முடிவு? இப்படியே இருக்க போறீங்களா? இருந்துட்டேனே. சரி, இனிமே உங்க தங்கச்சி இறந்திருக்கீங்க, அந்த தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க குழந்தைங்க, அவங்க குழந்தைகிட்ட காட்டுங்க.
நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி நீங்க திரும்ப உங்கள்ட்ட சேர்ந்துட்டா என்ன ஆகும்? நெகிழ்ச்சியா இருக்குமா இல்ல உறுத்தலா இருக்குமா? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா? ரெண்டுமே சம பங்கா இருக்கும். உறுத்தலும் இருக்கும், நெகிழ்ச்சியும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். இப்படி சேர்ந்துட்டோமேன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சரி பரவாயில்ல போ. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா இன்னும் கொஞ்சம் லேசா ஒரு சின்ன உறுத்தல் இருக்க தான் செய்யும். நீங்க நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு தெரியல, ஆனா மனசுல இருக்கிறது அப்படியே சொன்னார்.